அன்னவயல் புதுவை ஆண்டாள் அலங்கருக்கு பண்ணும் திருப்பாவை பல்வதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தாலே நல்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலே சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே துல்வாவாய் பாடி அருளவல்ல பல்கையால் நாடினீர் வேங்கடவர்க்கென்ன விதியிந்தா இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தான் என்று ஏண்டிய சங்கப்படுத்துவத வேண்டி வேதங்கள் ஓதி விருந்து கிடியறுத்தான் பாதங்கள் யாமுடையான் பெற்று. திருவாடிபுரத்தில் ஜெகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னனால் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயரரங்க கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாடும் திருவள்ளி வளநாடு வாழியே மண்புதுவி மலர்கொதை மலர்பாதங்கள் வாழியே. அடியார்கள் வாழ்க அரங்க நகர் வாழ்க சடகோபன் தன் தமிழ் நூல் வாழ்க கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ்க மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும். ஆண்டார் எம்பெருமனார் ஜெயத் திருவடிகளை சரணம். 12வது பாசுரம். மனத்துக்கிணையானை பாடவாய் ஆண்டாள் என்கிற ஆச்சரிய பர்வதத்தை அண்ணாந்து பார்த்து அதிசயிக்கிறது ஆன்மீக உலகம். தொடுகின்ற இடமெல்லாம் வியப்பும் இடுகின்ற சொல்லெல்லாம் திகைப்பும் வருகின்ற மொழியெல்லாம் வனப்பும் என்று வாரி குவித்திருக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். ஆயர்பாடியில் குணச்செல்வத்தை முதற் பாடலில் உரைத்தவள் இப்பாடலில் பெரும் செல்வத்தை புகழ்ந்து போற்றுகிறாள். ஆயர்பாடியின் பொருட்செல்வம் என்பது பாற்செல்வம் தானே. அங்கே அப்பாலும் இப்பாலும் எப்பாலும் வழிந்தோடுவது மாட்டுப்பால் தானே. அப்பால் வழிந்தோடும் அழகை தமிழின்பால் வைத்து ஆண்டாள் பேசும் அழகின்பால் இதயத்தை பறிகொடுத்தவர்கள் எவர்தான் உளர். வீட்டு வாசலில் தண்ணீர் தெளித்தால் சேறு உண்டாகும் அல்லது மழை நீரால் சேறு உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. இதுதானே இயற்கை. இயற்கைக்கு மாறாக தன் கன்றை நினைத்து மடிகனத்து நிற்கின்ற ஒரு எருமை மாடு தானாக பால் சொரிகிறதாம். காம்புகளில் இறங்கி பால் முட்டி நிற்கிறது. கன்றை நோக்கி கணக்கிறது எருமை. கன்று ஓடி வரவில்லை. என்ன செய்வது? கன்று முட்டை காத்திருக்க முடியாமல் எருமை என்பால் வீட்டு வாசல் என்பால் வழிந்தோடுகிறது. பால் சோறு தெரியும் நமக்கு, பால் சேறு பற்றி தெரிகிறது ஆண்டாளின் 12வது பாசுரம். கன்றை நினைத்து கனத்தபடி சுரக்க பால் சேர் உருவாகும்படியான செல்வ செழிப்புடைய செல்வந்தனின் தங்கையே வெளியே வந்து பார். பனிமலை எங்கள் தலையை நனைக்கிறது, பால்மழை எங்கள் காலை நனைக்கிறது, உன்மேல் நாங்கள் கொண்ட அன்பு மழை எங்கள் இதயத்தை நினைக்கிறது. நீயோ எதையும் நினைக்காமல் பேருறக்கம் கொண்டிருக்கிறாய். அருள்மழை பொழிவதற்கு தயாராக இருக்கும் அந்த மணிவண்ணன் நம் மனத்துக்கிணியானை பாடி பரவாமல் நீ துயில் கொண்டிருப்பது என்ன நியாயம்? இறைவன் அருள் சுரக்க காத்திருக்கிறான். அவன் அருளை தெருவில் சிந்திய பாலாக நீ வீணடித்து உறங்குவது என்ன ஒரு அறியாமை? அள்ளி பருக வேண்டிய அருட்பாலை கைவிட்டு நீ இருட்பால் கிடப்பது என்ன முறை? எழுந்து வாசிக்கிறோம். அடாதன செய்த அரக்கன் ராவணனை கொன்று அறத்தை ஓங்க செய்தவன், அன்புக்கு கட்டுப்பட்டவன் அந்த பரந்தாமன். அவன் அன்பெனும் பிடியில் அகப்படும் மலை, அன்பெனும் கரத்துள் அடங்கி நிற்கும் கடல். அவனை பாடி பரவி பிரகதி அடைவோம் வா என்று கோவிந்தன் புகழ் பாட குவி அடைக்கிறாள் ஆட்சியார் குல பெண்கள். பால் சோறு படைப்பவர்கள் பால் சேறு உழைக்கி நின்று அந்த பார்க்கடல் வாசனை பாடி பரவும் இந்த பாசுரம் மிகவும் பவித்திரமானது. இளமையான கன்றுகளை உடைய எருமைகள் பால் கறக்க யாரும் இல்லாததாலும் பால் கறக்கும் காலம் கடந்து விட்டதாலும் அதன் முளை காம்பு பாலை வெளியிட தயாராக இருக்கும் அந்த நேரத்தில் தன் கன்று இப்போது அருந்து தன் பக்கத்தில் இல்லையே என நினைத்து மனம் வருந்தியதால் முளையில் வழியே பால் தானே வழிந்து பெருகிவிட்டது. தன் மடியில் சுரந்த பாலை பருக தன் கலங்கன்றுகள் அருகில் இல்லை. பாலை கறப்பாரும் யாரும் இல்லை. எனவே பால் தானாகவே கறந்து வீட்டில் பெருகி அங்கேயும் இங்கேயும் போய் வரும் எருமைகளால் அந்த பால் வழிந்த இடம் சேராகி போனது. இத்தகைய செல்வ வளம் நிறைந்தவனுக்கு தங்கையாக வந்து பிறந்தவளே, இந்த விடியற் காலையில் குளிர்காலத்தில் பனியெல்லாம் எங்கள் தலையில் விழும்படியாக வந்து உன் வீட்டு வாசற் கதவில் அருகே முற்றத்தில் வந்து வீட்டு கூரையை உத்தரத்தை பார்த்து கொண்டு உன் வரவுக்காக காத்திருக்கிறோம். வெறுமனே காத்திருக்கவில்லை. தன் மனைவி சீதையை அபகரித்து கொண்டு சென்ற அழகிய இலங்கை நகருக்கு மன்னனான ராவணன் மீது மிக சீற்றம் கொண்டு அவனுடன் போர் செய்த அவன் செருக்கை அடக்கி அவனை கொன்றடித்ததாலும் நம்முடைய உள்ளங்களில் உறைபவனும் எல்லோராலும் இனியவன் என்று கருதப்படுவோமான அந்த ராமபிரானை பற்றி பாடிக்கொண்டிருக்கிறோம். இதனை கூட கேட்காமல் அது பற்றியோ அவன் பற்றியோ ஒரு வார்த்தை கூட பேசாமல் மௌனமாய் படுத்து கிடக்கிறாயே, இனியாவது எழுந்திருப்பாயாக. இது என்ன அப்படிப்பட்ட பேருறக்கம்?
நாங்கள் வந்து உன் வீட்டு வாசலில் நின்று ராமபிரான் புகழ் பாடி கொண்டிருக்கிறோம் என்பதை நீ அதனை சற்றும் செவிமடுக்காமல் படுக்கையில் படுத்து கிடக்கிறாய் என்பதையும் ஊரில் உள்ளார் அனைவரும் தெரிந்து கொண்டு விட்டார்கள். இதற்கு பிறகாவது நீ எழுந்திரு, நீராடி எங்களுடன் இணைந்து அவன் புகழ் பாடி நோன்பு நோக்க வரமாட்டாயா என்று அந்த செல்வ சீமாட்டியை அழைக்கிறார்கள் இடைப்பெண்கள். சினத்துக்கிணையான் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கிணியானை என்பது ஒரு ராமாயண நிகழ்வை உட்கொண்டதாகும். சினம் கொண்டவன் எப்படி மனத்துக்கிணியானாவான்? ராமபிரான் ராமாயணத்திலே 2 இடங்களில் தான் மானுடனாக அவதாரம் எடுத்து வந்தவன் என்பதை மறந்து மனிதர்க்கே இயல்பான இறைவனுக்கு இயல்பு இல்லாத சீற்றம் கொள்ளுகிறான். ஒன்று, தன் மனைவி சீதை ராவணனால் அபகரித்து செல்லப்பட்டான் என்று அறிந்தபோது அதை வேடிக்கை பார்த்து கொண்டு வானில் நின்ற தேவர்களிடம் சீற்றம் கொண்டு சடாயு, இது உன் பிழையல்லாமல் ஊரார் பிழையாகுமா என்று ஆறுதல் கூறி அச்சீற்றத்தை தணிவிக்கிறார். மற்றொரு இடம், இந்திரஜித்தின் பிரமாஸ்திரத்திலே இலக்குவன் போர்க்களத்திலே மூர்ச்சையுற்று கிடந்த போது விடனனை நோக்கி கெடுத்தனை வீடனா என்று வீடனிடத்தில் சீற்றம் கொள்ளுகிறான். என்றாலும் இறுதியில் ராவணனை வென்று சீதையை மீட்டு வருகிறான். எனவே முதலில் சினம் கொண்டாலும் பின்னால் மனத்துக்கிணியனாக ஆகிவிடுகிறான் என்பது இந்த சொற்றொடை விளங்கும். நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.